ஆசீர்வாதம் சுவாமி சடகோமானந்தா. சாமி, செல்வி மாமானு கூப்பிட்டு காஃபிலாம் கொடுக்குது சாமி. ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? என்னடா இது, பைத்தியக்காரன் கழிச்சது கோமணத்துக்கு ஆச்சுன்ற மாதிரி. நான் ஏதோ வாயில வந்தது உணர போக அந்த பொண்ணு செல்வி பாண்டியனுக்கு காப்பி பீலாம் கொடுக்குறாளாமே. தாத்தா, இவ்வளவு நாளா எனக்குள்ள இருந்த பவரை நீ ஏன் இது வரைக்கும் வெளியில கொண்டு வராம விட்ட? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். சாமி சாமி. பாண்டியா, இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்காகும். மன்னிச்சிருங்க சாமி, உங்க சக்தி தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ காலத்தை விரயம் செய்யாமல் காவ களியாட்டங்களை தொடர். சரி சாமி, நானும் தொடர வேண்டும். கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? என்ன சாமி பாக்குறீங்க? இல்ல, கேமரா எதுவும் ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. சாமியோட அழகே. சாமி சாமி, என்ன வாழ்த்துங்க சாமி. ஆசீர்வாதா செங்கல்ல பதகா. ஒன்னும் புரியலையே சாமி. செங்கலுக்கு அந்த பக்கம் உட்காருன்னு சொன்னேன். தாயே சாமி, நீங்க என் கண் கண்ட தெய்வம் சாமி. என் குல விளக்க அணைச்சிட்டீங்கன்னு உங்க மேல நான் கோபமா இருந்தேன். எங்க அண்ணனோட குத்து விளக்க எரிய வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. தம்பி, குல விளக்கோ குத்து விளக்கோ திரி ரொம்ப முக்கியம். இந்த மனிதர்களுக்கு வசியம் பண்றதெல்லாம் எனக்கு இந்த சுள்ளிய நெருப்புல போடுற மாதிரி. இப்பெல்லாம் நான் ஆவிகளுக்கு தான் வசியம் மை கொடுக்குறேன். ஆவிகளுக்கு மை கொடுப்பீங்களா? அது எங்க வச்சுக்கோ, ஒரே குழப்பமா இருக்கேன். குழப்பகா பக்த சாமியாரா. இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா குழப்பறீங்க. குழப்பம் இருக்கிற வரைக்கும் தான் நீ பக்தன் சாமியார்னு சொல்ற. நீ வந்த விஷயத்தை சொல். சாமி, பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன வயசு? பாண்டியனுக்கு என்ன வயசு? பார்ட்டி எல்லாம் அட்டெண்ட் பண்ற வயசு தானே அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க வருவீங்கல்ல? சல்லாபத்தில் ஈடுபடாத சாமியார்கள் யாராவது உளரா? கண்டிப்பாக யாமி எழுந்துருவோம். ஒரு மண்ணும் புரியல சார். கண்டிப்பா நான் வர்றேன்னு சொன்னேன். நான் வரட்டா சாமி? நீ கிளம்பு. சாமியே சாயாடி அப்பா. நல்லா இருக்கீங்களா? எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னா இதோ செல்விட்டு இருந்து தான் போகணும். சொல்லு செல்வி. விடிஞ்ச கல்யாணம் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் நடிக்கிறேன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். இப்படியெல்லாம் எதுக்கு பயப்படுற? கவலைப்படாத. என்ன கதை? வாங்கிக்கங்க, உங்களுக்கு தான். விடிஞ்சாதானே கல்யாணம். அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு. எப்படியும் நான் காப்பாற்றிடுவேன். பார்த்து போங்கடா. செல்வி செல்வி செல்வி, உட்காரு. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன செல்வி, விடிஞ்சா கல்யாணம்னு படபடப்பா இருக்கியா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கட் ஆயிருச்சு. இங்க பேரு, நீ எதுக்கும் அனாவசியமா கவலைப்படாத. எப்படியும் நான் உன்னை காப்பாத்திடுறேன். அப்படி காப்பாற்ற முடியலன்னு வச்சுக்க. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு பருதா போட்டு பாத்திமா மாதிரி வந்தேன்ல, அதே மாதிரி கல்யாணத்துக்கு வர்றேன். நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில போயிடு. ஆனா அது வரையும் மாமா மாமாங்கிறத மெயின்டைன் பண்ண செல்வி. ஹலோ ஹலோ. என்ன செல்வி எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஹலோ ஹலோ. செல்விக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குடா. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அவனை என்ன பண்றான் பாரு. யோ சங்கர், அந்த சத்யா பைய செல்வியை கடத்த திட்டம் போட்டிருக்கா.
நீ உடனே அவன் வீட்டுக்கு போய் யார் இருந்தாலும் தூக்கிடு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பாண்டியன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைங்கிறது நான் போட்ட பிச்சைன்னு சொன்னா அது மிகையாகாது. நன்றிக்கு சிறந்தவர் யார், கர்ணனா கும்பகர்ணனா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா 2 பேருமே கிடையாது. இந்த பாண்டியன் தான் அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா நேத்திக்கு எனக்கு இந்த வீட்டுல அவன் வச்ச பார்ட்டி அப்படி. அந்த சத்யா பையன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. இங்க எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே தனி. எனக்கு பாது பூஜை பண்ற தண்ணியில தான் பாண்டிய தலைக்கு குளிப்பானா பாத்துக்கையே. சாமி, சாமியோட மகிமையே மகிமை. ஆசீர்வாதா அதஹா. அப்ப பாத்திமாவோட முடிவு. பாத்திமா பதஹா. வாங்க வாங்க. அந்த என்ன பாண்டியா, லவ் தான் சக்சஸா முடிஞ்சிருச்சு. சாமி எதுக்காக இங்க எழுந்துள்ளி இருக்கேன்னு பாக்குறியா? ஃபர்ஸ்ட் நைட்ல அஜால் குஜாலா நடக்கணும் இல்ல, அதுக்கு தனி வசியம் இருக்கு. வசியா வசிய மஜா. ஐயோ அப்பா, சாமி அடிச்சீங்க. ஐயோ அம்மா. டேய் ஏய், எங்கயா உன் புள்ள? எதுக்கு எதுக்கு அவனை தேடுறீங்க? ஒரு பொறுக்கிய புள்ளையா பெத்து வச்சிருக்க. உனக்கெல்லாம் காரணம் சொல்லணுமாயா? சார் மரியாதையா பேசுங்க. மரியாதையா? உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? மரியாதையா வேணாம்? போதுடா. மரியாதை தானே? நடந்து எதுக்கு வர? மரியாதை செக். ஒரு தரத்துல எதுக்கு வர? ஸ்டேஷன் வா. அல்ல அல்ல வேடிக்கை பாறா. ஏய் ஏத்தேனால ஓடி. வா உள்ள. வா. இது மாதிரி நீ பண்ணினா மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மேலிடமா? இதான் உனக்கு மேலடா. மேல அனுப்பிடுமா? ஏத்தியானால. சரியா வண்டியா? சார் வேணாம் சார், அவரை விட்டுருங்க. வாடா. ஏய், எங்க போற? ஏரியா வண்டில. ஏரியா. ஏய், முடியா. ஏய், ஏரியான்றா முடியா. ஏய் நீங்க விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய் போலீஸ்காரன்ற திமிர்ல ஆடுறியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா யூனிஃபார்மை கழட்டி போட்டு ஒத்தைக்கு ஒத்த வாடா. வாடா. நீங்க சும்மா இருங்கப்பா. வாடா. சரியான ஆம்பளையா இருந்தா வாடா. வாடா. ஏய் வாடா. அடிச்சு நாரா கிழிச்சு தெருவா இழுத்து போறான். வாடா. வாடான்றல. ஏய் ஏய் ஏய், என் கையில சிக்கல. நில்றா. ஏய் சட்டை குடா. ஏய் ஏய், என் துப்பாக்கி குடா. ஏய் நில்லு. எடுறா. டேய் வேண்டாம். போறாங்கல்ல. டேய் வேண்டாம். டேய் ஹலோ பாண்டியா, வாயில புடிச்சு ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன். உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா. நோ வரேன். அவனை கொன்னுட்டு வந்து காலையில உன் கழுத்துல தாலி கட்டுறேன்டி. ஏண்டா பிட் பாக்கெட் அடிக்கிற? ஏன் பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க? பிட் பாக்கெட் அடிங்க. அந்த முக்கில் போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி சார்.